குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்த உடனே அந்த ஏபிசிடிலாம் கற்றுக் கொடுக்கும்போது அது கரெக்டான ஒரு ஃபுல் ஃபார்மேட்டில் கரெக்டாக எழுத தெரியாது. அவங்க கொஞ்சம் கோணல் மானதாக தான் எழுதுவாங்க. ஒரு 10 வயசில் தான் ஓரளவுக்கு அவங்களுக்கே வார்த்தை மேலே அந்த எழுத்து மேலே ஒரு புரிதல் வரும். ஒரு கவிதை கட்டுரைலாம் எழுதுறதுக்கு ஒரு 15-18 வயசு ஆகும். அதே மாதிரி தான் கல்யாணம் ஆன உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய புரிதல் இருக்காது. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 5 வருஷம் ஆகும். ஒரு 10 வருஷத்தில் தான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே வருவாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, ஒரு 15 வருஷம் ஆன அப்புறம் என்னோட தெளிவு பெருசா உன்னோட தெளிவு பெருசா அப்படின்ற மாதிரி ஈகோ கிளாஷ் ஆகிடுது. அதாவது நான் கேபிட்டல் ஏ நீ ஸ்மால் ஏன்ற மாதிரி. இது மாதிரி விஷயத்தில் தான் சில இடத்துல டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயமே ஆரம்பிக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப படித்தவங்க ரொம்ப அறிவாளியவங்க தான் இந்த பிரச்சனைக்குள்ளே வராங்க. இன்றைக்கி முக்கால்வாசி பேர் காரில் போகிறவங்க தான் டைவர்ஸ் பற்றி யோசிக்கிறாங்க. பைக்கில் போகிறனோ சைக்கிளில் போகிறவனோ அதை பற்றி யோசிக்கிறது இல்லை.